Hi friends, வணக்கம். இந்த வீடியோல வந்து நம்ம வயிறு குடல் எல்லாம் சுத்தம் பண்றதுக்கு எது வந்து ஹோம் ரெமெடியா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிட போறேன். இது பாத்தீங்கன்னா நம்ம வயிறை வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிரணும். வயிறு க்ளீன் பண்றதுனா உள்ள குடல்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து நல்லா சுத்தமா க்ளீன் பண்ணனும். அது வந்து நம்ம டெய்லி வந்து நம்ம பாத்ரூம் எல்லாம் லெட்டின்லாம் யூஸ் பண்ணாலுமே டெய்லி போனாலுமே நம்ம உடம்புக்குள்ள வந்து அங்கங்க வந்து கழிவுகள் வந்து தேங்கி நிக்கும். அப்போ வந்து அந்த வயிறை வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் நம்ம சுத்தமா க்ளீன் பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு வந்து தேவையில்லாத கொழுப்புகள் உடம்புல சேர்றது, அப்புறம் தேவையில்லாத பிரச்சனைகள், வயிறு வலிக்கிறது, வயிறு வந்து பொதுமுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாம நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா விதமான ஃபுட்டும் நம்ம எடுத்துக்கிறோம், நம்ம எல்லா வெரைட்டியான ஃபுட்ஸும் நம்ம சாப்பிட்றோம். அதுக்கு வந்து வயிறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பாவது நம்ம அதுக்கு வந்து ஒரு வைத்தியம் பார்க்கலைன்னா நம்ம வயிறு வந்து ரொம்ப ஈஸியா இருக்காது. நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஏதோ ஹெவியா இருக்கிற மாதிரி ஃபீல்லே இருப்போம், சாப்பிட முடியாது, ஒழுங்கா சாப்பிட பசிக்காது. இந்த மாதிரி நீங்க ஒரு 6 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் க்ளீன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வயிறு வந்து நார்மலா இருக்கும். அது மாதிரி தொப்பை விழாது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்து நீங்கிறதுக்கு இந்த மருந்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ரெமெடி தான், அதனால் இது பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு மட்டும்தான் நம்ம இது பார்க்க போகிறோம். இதை குடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ட்ரிப்பு போகிற மாதிரி இருக்கும் டாய்லெட்டு. ஆனால் அதுக்காக நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அது போக போக நம்ம வயிற்றில் உள்ள கழிவுகள், கெட்ட கொழுப்பு எல்லாமே வந்து க்ளீன் ஆகி நம்ம வயிறு வந்து ரொம்ப லூஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 6 மந்த்ஸுக்கு நம்மளுக்கு அந்த வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. வாங்க இது வந்து இதெல்லாம் தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இது எடுத்து வச்சிருக்கேன், ஆலிவ் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன். ஆலிவ் ஆயில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். நீங்கள் வந்து அளவு வந்து அதிகமாக எடுக்காதீங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த அளவு குடிச்சு எனக்கு வந்து டாய்லெட் வந்து ஒழுங்காக போகலை அப்படின்னு தோணுச்சுன்னா அடுத்த ட்ரிப்பு யூஸ் பண்ணும்போது கூட ஒரு 2 ஸ்பூன், அதாவது கூட 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுங்க, ஒரேடியாக வந்து நிறைய ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா விளக்கெண்ணெய் வந்து இதில் வந்து நம்ம விளக்கெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பிரச்சனை ஆயிரும். அதனால வந்து 1 டீஸ்பூனுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஆலிவ் ஆயில் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிற போகிறேன். அப்புறம் 1 கிளாஸ் வந்து வெதுவெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் தான் நம்ம குடிக்கணும், பச்சை தண்ணியில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து தேன் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் எடுத்துக்கிற போகிறேன். விளக்கெண்ணையும் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன லெமன் எடுத்துருக்கேன். இது வந்து இவ்வளவு புளியக்கூடாது, ஒரு 2 சொட்டு மட்டும் நம்ம இதில் தண்ணியில் ஆட் பண்ணிக்கிற போகிறோம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம தண்ணியில் கலந்துடலாம். இப்போ வந்து நம்ம 1 டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கேஸ்டர் ஆயிலை சேர்த்துடலாம், அதாவது விளக்கெண்ணெயை சேர்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. விளக்கெண்ணெய் வந்து கொஞ்சம் வலுவழுப்பு தன்மைங்கிறதுனால இது வந்து வயிற்றில் உள்ள எல்லா கழிவுகளையும் ஈஸியாக வந்து வெளியே கொண்டு வந்துடும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து வயிறு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த விளக்கெண்ணெயை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து நம்ம ஆலிவ் ஆயில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். அடுத்து தேன் 1 ஸ்பூன், இது நான் சொல்கிற அளவு எல்லாமே வந்து டீஸ்பூன் கணக்கு தான். நீங்கள் இதுக்கு அதிகமாக வந்து எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ விளக்கெண்ணெய்லாம் வந்து அதிகமாக குடித்தா ரொம்ப பிரச்சனை ஆயிரும். அதனால் நீங்கள் கரெக்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சொட்டு அளவுக்கு நம்ம லெமன் விட்டுக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து இதை எப்படி குடிக்கணும்னு கேட்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்கணும். இது வந்து குடிக்கிறப்போ வந்து லீவ் டைமாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது குடித்தோன்னா கண்டிப்பாக வந்து அடிக்கடி வந்து நம்மளுக்கு வந்து மோஷன் போகிற மாதிரி ஃபீல் ஆகாது, மோஷன் போகும். அதனால வந்து இதை வந்து லீவ் டைமில் வீட்டில் ஃப்ரீயாக இருப்பீங்க, எங்கேயும் போக மாட்டீங்கிற சமயத்தில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வயிற்றில் உள்ள எல்லா கழிவுகளுமே வந்து வெளியே வந்துடும் அந்த ஒரு நாளையில். அதுக்கப்புறம்
பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஃபுட்டு வந்து கொஞ்சம் லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. கஞ்சி அல்லது இட்லி அந்த மாதிரி காரம் இல்லாமல் ரொம்ப லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். மறுநாள் நீங்கள் சாதாரணமாக எப்போவும் போல் சாப்பிட்லாம். அன்றைக்கி வந்து ஹெவியாக வந்து நான்வெஜ் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த உடம்பு வந்து ரொம்ப ஃப்ரீ ஆகி நீங்கள் உங்கள் வயிறெல்லாம் வந்து லூஸ் ஆகிறத நீங்களே வந்து கண்கூட பார்ப்பீங்க. இதனால் வெயிட் குறையுமான்னு நீங்கள் கேட்கலாம். வெயிட்லாம் குறையுமா என்னன்னு எனக்கு தெரியல. நான் அதெல்லாம் வந்து நோட் பண்ணதில்லை. எப்போவுமே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வெளியே போயிட்டே இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் வந்து கம்மியாகிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அந்த நேரத்தில் கம்மியாகும். ஆனால் இது வந்து வெயிட் லாஸுக்குள்ள ரெமெடி கிடையாது. வயிறு க்ளீன் ஆகிறதுக்குள்ள ஒரு வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம செய்யக்கூடிய ஒரு ரெமெடி. நீங்களும் வந்து இதை உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து விளக்கெண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கணும். இந்த சில குழந்தைங்கள்லாம் வந்து டாய்லெட் போகிறதுக்கெலாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போதே வந்து டாய்லெட் போகிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சமாக இந்த இப்போ வந்து நான் 1 டீஸ்பூன் ஊற்றுனேன்னா அதில் ஒரு கால் அளவு மட்டும் விட்டு நீங்கள் இதை கொஞ்சம் தண்ணி கலந்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஆனால் வந்து எதுனாலுமே வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சின்ன குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதுதான் வந்து எனக்கு நல்லது. பெரியவங்களுக்கு இது தைரியமாக குடிக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. அது மாதிரி உங்களுக்கு வந்து விளக்கெண்ணெய் வந்து அதாவது பிடிக்காது, உடம்புக்கு ஒத்துக்காத அலர்ஜி அப்படின்னா அதை யூஸ் பண்ணாதீங்க. மற்றவங்கெல்லாம் இதை வந்து தைரியமாக யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.